சாயிராம். உறுதியான தன்னம்பிக்கையோடு துவங்கப்படும் எல்லா வேலைகளுக்கும் நல்ல நேரம் தேவைப்படுவதே இல்லை. தேவைப்படுவதே இல்லை நல்ல நேரம். நல்ல நேரம் வரட்டும் என்று காத்திருந்து எதிர்காலத்தை இழந்து விடாமல் இருக்கலாம். ஜெய் சாயிரம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, நான் சவால் விட்டு சொல்கிறேன், இதை கேட்டுப்பார். உனக்கான அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும். சர்வ நிச்சயமாக அதிர்ஷ்டம் உன்னை தேடி வர காத்திருக்கிறது என் பிரியமே. நடப்பது எல்லாம் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் நடக்கிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொள். ஆம் என் பிரியமே, உன்னுடைய இலக்கை நோக்கி புறப்பட தயாராக இரு. நீ எங்கு சென்றாலும் உன்னை பற்றி குறை கூறுவதற்காக சில பேர் காத்து கொண்டிருப்பார்கள், காத்து கொண்டே இருப்பார்கள். உன்னை பற்றி குறை கூற அவர்கள் ஒன்றும் உத்தமர்கள் அல்ல என்பதை புரிந்து கொண்டு குறை கூறிவிட்டார்களே என்று எண்ணி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீ கோழை இல்லைதானே? பின் ஏன் கவலைப்படுகிறாய் அவர்கள் சொல்வதை நினைத்து? உன்னுடைய வீரத்தை உன்னை குறை கூறுபவர்களிடம் காட்டாதே என் பிரியமே. அதற்கு அவர்களுக்கு தகுதி இல்லை என்பதை நினைத்து கொண்டு விலகி சென்றுவிடு. ஆம் என் பிரியமே, லட்சியத்தை அடைந்து வாழ்வை வெற்றி கொள்வதில் உன்னுடைய வீரத்தை கம்பீரமாக காட்டு. நீ பயணித்து கொண்டிருக்கும் பாதையில் 1000 பேர் உன்னை சுற்றி ஏதாவது ஒன்றை சொல்லிக்கொண்டேதான் இருப்பார்கள், சொல்லிக்கொண்டேதான் இருப்பார்கள் குறைகளை. ஒவ்வொன்றுக்கும் நின்று நீ பதில் சொல்ல ஆரம்பித்தால், பதில் சொல்லிக் கொண்டிருந்தால் பதிலை சொல்லிக்கொண்டேதான் இருக்க வேண்டுமே தவிர நீ செல்லும் பாதையில் உன்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்கவே முடியாது. சொல்வது அவர்களின் இயல்பு, கடந்து செல்வது நம்மளுடைய இயல்பு என்று நினைத்து கொண்டு கடந்து சென்று கொண்டே இருக்க பழகு என் பிரியமே. அப்பொழுதுதான் உன்னுடைய வளர்ச்சியும் வெற்றியும் உன் கையில் நிரந்தரமாக இருக்கும். அப்பொழுதுதான் உன்னால் உன்னுடைய இலக்கை விரைவாக அடையவும் முடியும். வாழ்க்கையில் தோல்வி மட்டுமே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்றால் நீ தோற்று கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம் கிடையாது என் பிரியமே. தோல்வியை தாண்டி வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாய் என்றுதான் அர்த்தம். தோல்வியை தாண்டி வெற்றியை நோக்கி நீ பயணித்து சென்று கொண்டிருக்கிறாய் என்றுதான் அர்த்தம். எனவே சின்ன சின்ன தோல்விகளுக்கெல்லாம் துவண்டு போய் சோர்ந்து போய்விடாதே. நடப்பது அனைத்திற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாம் நடக்கிறது என்பதை புரிந்து கொள். நடப்பது எல்லாம் தவறாக இருக்கிறதே என்று எப்பொழுதெல்லாம் உன் மனம் எண்ணுகிறதோ, அந்த எண்ணம் எப்பொழுதெல்லாம் உன் மனதில் வருகிறதோ, அப்பொழுது இந்த கதையை கேட்டுப்பார். நிச்சயமாக உன் மனதில் ஒரு மாற்றம் தென்படும், மனதில் ஒரு மாற்றம் ஏற்படும். எல்லாமே ஒரு காரணத்திற்காகவே நடக்கும் என்று அடிக்கடி சொல்லிக்கொண்டேதான் இருக்கிறேன். ஏன் என்பதை முதலில் புரிந்து கொள் என் பிரியமே. ஒரு நாள் ஒரு காட்டில் ஒரு இளைஞன் ஒரு ஞானியை சந்திக்க வந்தான். அவர் மிகவும் சோகமாகவும் வருத்தமாகவும் அழுது கொண்டிருந்தார். என்ன நடந்தது என்று துறவி கேட்டார். அப்பொழுது அந்த இளைஞன், என்னிடம் இருந்த அனைத்துமே போய்விட்டது என்றான். கொள்ளையர்கள் எல்லாவற்றையும் திருடி சென்று விட்டனர். எனக்கு எதுவுமே மிச்சமே இல்லை. வீட்டிற்கு போகக்கூட வழியே இல்லை. இது எப்படி எனக்கு நல்லதாக இருக்க முடியும்? எல்லோருமே நடப்பது அனைத்தும் நன்மைக்கே, ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாம் நடக்கிறது என்று சொல்வார்களே. இப்பொழுது எனக்கு நடந்திருப்பது ஏதாவது ஒரு காரணம் இருக்க முடியுமா? இது எப்படி நல்லதாக இருக்க முடியும்? இது மோசமான விஷயம்தானே. இது நல்லதற்கு என்று எப்படி சொல்ல முடியும் என்று கேட்டான் அந்த இளைஞன். உடனே அந்த துறவி, உனக்கு நான் இதற்கு விளக்கம் தருகிறேன், ஒரு கதை மூலமாகவே விளக்குகிறேன் என்று பதிலளித்த துறவி சொல்ல ஆரம்பித்தார்.
ஒருமுறை ஒரு சிறிய கிராமத்தில் பயங்கர வெள்ளம் வந்து எல்லாவற்றையும் அடித்து சென்றது. ஒரு ஏழை விவசாயியின் குடும்பம் சிறிய தானிய கிடங்கை கூட இழந்தது. விவசாயியின் மகன் அமைதியாக, பரவாயில்லை அப்பா, அதை விடுங்கள், நடந்ததெல்லாம் நல்லதாகவே நடந்தது என்றான். விவசாயி கோபமடைந்து, ஏன் இப்படி முட்டாள்தனமான விஷயங்களை சொல்கிறாய்? நம்மிடம் இருந்த அனைத்தும் போய்விட்டது, உணவோ தங்குமிடமோ கூட இல்லை என்று மகனிடம் கோபமாக பேசிவிட்டு, இந்த இடத்திலிருந்து போய்விடு என்று கத்தினார். என்னை விட்டுவிடு என்று கத்தினார். சிறுவன் கண்ணீரோடு வெளியேறினான். ஆனால் மாலை வந்த பிறகும் சிறுவன் வீடு திரும்பி வராததால் விவசாயி வருத்தப்பட்டார். திடீரென்று ஒரு மீட்பு படகு வந்து அவர்களை காப்பாற்றியது. ஒரு கிராமவாசி, நீ அந்த சிறுவனை எந்த காரணமும் இல்லாமல் திட்டினாய் என்றார். அவர் சொன்னது சரிதான். நாங்கள் எப்படியோ காப்பாற்றப்பட்டோம். ஆனால் விவசாயி, இது எப்படி நல்லது என்றார். எங்களுக்கு இன்னும் வீடு இல்லை, உணவு இல்லை, இப்பொழுது என்ன செய்வது என்று புலம்பினார். அவரது மனைவி, நம்மிடம் பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்பிக்கையை இழக்காதீர்கள் என்றார். எப்படியோ சமாளித்து விடலாம் என்று நம்பிக்கை ஊட்டினாள். கொஞ்சம் சம்பாதிக்க பக்கத்து வீடுகளில் வேலை செய்ய துவங்கினாள். உயிர் வாழ உதவுவதற்காக அது இருந்தது. மறுநாள் விவசாயி வேலை தேடி நகரத்திற்கு சென்றார். எல்லா இடங்களிலும் தேடினார். ஆனால் எந்த வேலையும் கிடைக்கவே இல்லை. கவலையும் பட்டார் விவசாயி. தனது குடும்பத்தை எப்படி கவனித்துக் கொள்வேன் என்று மிக வேதனை அடைந்தார். அவர்களுக்கு உண்மையான வீடு இல்லை. வைக்கோலால் ஆன ஒரு சிறிய குடில் மட்டுமே இருந்தது. ஒரு நாள் விவசாயி தனது மோசமான பயிர்களை பார்த்து இன்னும் நம்பிக்கை அற்றவராக மாறினார். அவர் கூறினார், என் மகனும் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டான். நான் எல்லாவற்றையும் இழந்துவிட்டேன். இன்னும் என்ன நடந்தாலும் அது நன்மைக்கே என்று சில பேர் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இது எப்படி நல்லதாக முடியும் என்று வருத்தப்பட்டார். அப்பொழுது அவரது மனைவி அவருக்கு ஆறுதல் கூறினார். அதிகம் கவலைப்படாதீர்கள், மீண்டும் முயற்சி செய்யுங்கள், நிலைமை சரியாகிவிடும் என்றார். அவரும் ஒப்புக்கொண்டு மீண்டும் வேலை தேட சென்றார். மீண்டும் அவருக்கு எதுவுமே கிடைக்கவில்லை. திரும்பி வரும் வழியில் அவர் ஒரு துறவியை சந்தித்தார். அவரிடம் துறவி, ஏன் வருத்தமாக இருக்கிறாய் என்று கேட்டார். வெள்ளம் எப்படி எல்லாவற்றையும் பறித்துவிட்டது என்பதை விளக்கமாக விவசாயி விளக்கினார். அவரது வீட்டு உணவு வாழ்க்கை எப்படி கடினமாகிவிட்டது என்றையும் குறிப்பிட்டார். துறவி சொன்னார், அதனால்தான் நடந்தது நல்லது என்று நான் சொல்கிறேன் என்று துறவி சொன்னார். விவசாயி கோபமடைந்தார். நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? நான் கஷ்டப்படுகிறேன், எனக்கு எதுவுமே இல்லை, மகன் கூட என்னை விட்டு சென்று விட்டான் என்று கோபமாக கத்தினார். துறவி அமைதியாக, உன்னுடைய எல்லா கேள்விக்கும் பதில் காலப்போக்கில் வரும், கவலையே படாதே என்று அனுப்பி வைத்தார். அன்று இரவு துறவி பேசிய பிறகு விவசாயி அமைதியாக அமர்ந்து வார்த்தைகளை பற்றி ஆழமாக யோசித்தார். எல்லாம் ஒரு நல்ல காரணத்துக்காகவே நடக்கிறது என்பது உண்மையில் உண்மையாக இருக்க முடியுமா என்று யோசனை செய்தார். அவருக்கு தூக்கமே வரவில்லை. பின்னர் விவசாயிக்கு ஒரு பணக்கார வணிகரின் வீட்டில் வேலை கிடைத்தது. அந்த வணிகர் அன்பானவர், நல்ல சம்பளம் கொடுத்தார். விவசாயிக்கு வசிக்க பக்கத்திலுள்ள ஒரு வீட்டை கூட அவர் வழங்கினார். ஒரு இரவு யாரோ விவசாயியின் கதவை தட்டினர். அவர் அதை திறந்தபொழுது அதிர்ச்சியடைந்தார். அது அவருடைய மகன். மகன் சொன்னான், நீங்கள் இடம் பெயர்ந்து விட்டீர்கள், எனக்கு சொல்லவே இல்லையே என்றார். நான் தேடி பார்த்து உங்களை இங்கே கண்டுபிடித்தேன். நான் அன்று கிளம்பி வேலை தேடி நகரத்திற்கு சென்றேன். முதலில் ஒரு சிறிய வேலை கிடைத்தது. பிறகு சிறிய தேநீர் கடையை தொடங்க போதுமான அளவு சேமித்து வைத்தேன். மெதுவாக நான் ஒரு சிறந்த வாழ்க்கையை உருவாக்கிவிட்டேன் என்று கூறினான். விவசாயி மிகுந்த மகிழ்ச்சியடைந்தார். அவரது மகன் பேசும் பொழுது எல்லாம் தவறாக தோன்றினாலும் வாழ்க்கை ஒரு பெரிய திட்டத்தை கொண்டுள்ளது என்பதை உணர்ந்தார். அதை காலம் மட்டுமே வெளிப்படுத்த
முடியும் என்பதையும் உணர்ந்தார். இந்த கதையை கேட்டுக்கொண்டிருந்த இளைஞன், சரி, ஆனால் என் விஷயத்தில் எல்லாம் திருடப்பட்டது என்றான். அதில் என்ன பயன் இருக்கிறது என்று கேட்டார். உடனே துறவி சிரித்துக்கொண்டே, உண்மையில் நான் காட்டில் ஏதோ ஒன்றை கண்டேன், இதோ எடுத்துக்கொள் என்று கொடுத்தார். அது ஒரு கல் ஒளிர்ந்தது. அந்த இளைஞன் அது ஒரு தனித்துவமான கல் என்பதை உணர்ந்தான். இரும்பை தங்கமாக மாற்றும் ஒரு மந்திரக் கல் என்பதையும் உணர்ந்தான். அவன் சொன்னான், என் பொருட்கள் திருடப்படாவிட்டால் நான் காட்டுக்கு வந்திருக்கவே மாட்டேன். நான் உங்களை சந்தித்திருக்கவும் மாட்டேன். இந்த புதையலையும் நான் கண்டுபிடித்திருக்க மாட்டேன் என்று கூறி சந்தோஷமாக அந்த கல்லோடு புறப்பட்டான் இளைஞன். நிச்சயமாக விஷயங்கள் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் காலம் எல்லாவற்றையும் மாற்றிவிடும். வேதனையான தருணங்கள் கடந்து செல்லும். பின்னர் வருத்தப்பட வேண்டிய மோசமான காலங்களில் ஒருபோதும் முடிவுகளை எடுக்காமல் இருக்கலாம். மோசமான சூழ்நிலைகள் கூட பெரும்பாலும் சிறந்த ஒன்றுக்கு வழிவகுக்கும் என்பதை புரிந்து கொண்டு, நடப்பது அனைத்திற்கும் ஒரு காரணம் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு நாம் செயல்பட்டால் நமக்கானது நிச்சயமாக நம்மிடமே நிரந்தரமாக இருக்கும். நடப்பது அனைத்திற்கும் ஒரு காரணம் இருக்கத்தான் செய்யும். எது நடந்தாலும் அது நன்மையாகத்தான் இருக்கும் என்பதை தீர்க்கமாக உணர்ந்து கொள்ளலாம். என் அன்பு பிரியமே, மிகப்பெரிய வெற்றிகள் உனக்காகவே காத்திருக்கிறது. மிகப்பெரிய வெற்றியும் அதிர்ஷ்டமும் உன்னைக்காகவே காத்திருக்கிறது, உன்னிடம் சேருவதற்காக. நம்பிக்கையோடு தடைகளை எதிர்த்து போராட கற்றுக்கொள் என் பிரியமே. நம்பிக்கையோடு போராடு. நிச்சயமாக உனக்கானது வெற்றிகரமாகவே உனக்கு கிடைக்கும். உன்னுடைய உழைப்பு தோற்றாலும் உழைப்பதில் தோற்றுவிடாதே என் பிரியமே. உன்னுடைய உழைப்பு ஒரு நாள் வலிமையான வெற்றியை உனக்கு தேடித்தரும். வலிமையான வெற்றியை உனக்கு தந்தே தீரும். உனக்கான நேரம் ஒரு நாள் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் வரும் என்பதை தீர்க்கமாக நம்பு. அதுவரை உனக்கு வரும் சில சங்கடங்களை பொறுத்து கொண்டு ஓடிக்கொண்டே இரு என் பிரியமே. பொறுத்து கொண்டு ஓடிக்கொண்டே இரு. உன்னை வீழ்த்த மற்றவர்கள் பயன்படுத்தும் மிகப்பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? உன்னுடைய மனம்தான். உன்னுடைய மனம்தான் அவர்கள் ஆயுதமாக எடுத்துக்கொள்வார்கள். உன் மனதை தோல்விகளாலும் தயக்கத்தாலும் நிரப்பி வைக்காதே என் பிரியமே. உன் மனதை உறுதியான நம்பிக்கையாலும் தெளிவான குறிக்கோளாலும் நிரப்பிவை. உன் மனம் எப்பொழுதும் தெளிவாக இருந்துவிட்டால் உன்னை வீழ்த்துவதற்கு இந்த உலகில் யாருமே முடியாது. யாராலுமே முடியாது. முடியாது என்பதை பிறகு சிந்திக்க கற்றுக்கொள். எப்படி முடிப்பது என்பதை மட்டும் முதலில் சிந்திக்க கற்றுக்கொள். ஆம் என் பிரியமே, எப்படி முடிப்பது என்ற திட்டத்தை முதலில் தீட்டிவிட்டு பின் அதற்கான செயலில் இறங்கு. நீ நினைப்பதற்கு மேலாகவே உனக்கு வெற்றி பிரம்மாண்டமாகவே கிடைக்கும். நீ எவ்வளவு வேகமாக சென்று கொண்டிருக்கிறாய் என்பது முக்கியமே அல்ல என் பிரியமே. எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாய் என்பதுதான் முக்கியம். நீ வேகமாக சென்றாலும் மெதுவாக சென்றாலும் பிரச்சனையே இல்லை என் பிரியமே. நீ உன்னுடைய இலக்கை நோக்கிதான் சென்று கொண்டிருக்கிறாயா என்பதை மட்டும் சரி பார்த்து கொள்ள பழகு. இலக்கை நோக்கிதான் சென்று கொண்டிருக்கிறாயா என்று சரி பார்த்து கொண்டே இரு. அடைய வேண்டியதை அடைந்தே தீருவாய். இறைவன் யாருக்கு எதை விதித்துள்ளான் என்பது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். இறைவனுக்கு மட்டுமே தெரியும் ரகசியம். அதை நீ கண்டறியும் வரை ஓய்வில்லாமல் உழைத்து கொண்டே இரு. ஓடிக்கொண்டே இரு. உன்னுடைய ஓட்டத்திற்கான பலன் நிச்சயமாக ஒரு நாள் உன்னை வந்தே தீரும். உன்னுடைய வாழ்க்கையின் பெருமை நீ எதை இந்த பூமியில் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாய் என்பதில் இல்லை என் பிரியமே. நீ எப்படி வாழ்ந்தாய் என்பதில்தான் இருக்கிறது மிகப்பெரிய பெருமை. உனக்கு மட்டும்தான் கஷ்டகாலம் என்று நினைத்து புலம்பாதே என் பிரியமே.
கொஞ்சம் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் பார். ஒவ்வொரு இதயமும் கடலளவு கஷ்டங்களை சுமந்து கொண்டுதான் வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்துகிறது என்பதை புரிந்து கொள், தெரிந்து கொள். ஆம் என் குழந்தா, உழைத்து கொண்டே இரு. காலம் என்னும் ஏணி உன்னை உயர்த்தி கொண்டே இருக்கும். பிரம்மாண்டமாக மௌனமாக இருந்து பார். பல பிரச்சனைகளுக்கு தீர்வு உனக்குள்ளேயே கிடைக்கும். மகிழ்ச்சியாக இருந்து பார். பல பிரச்சனைகள் காணாமலேயே போய்விடும். எந்த சூழ்நிலையினாலும் அசைக்க முடியாத நம்பிக்கையை உனக்குள் வளர்த்து கொள்ள பழகு. அசைக்க முடியாத நம்பிக்கையை உனக்குள் வளர்த்துக்கொள். அந்த நம்பிக்கையே வாழ்வில் உன்னை முன்னேற வைக்கும். பிரம்மாண்டமாக முயன்று கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் மிக சுலபமாக வெற்றியை உன்வசமாக்கிக் கொள்ளலாம். வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு சிறு வித்தியாசம்தான் இருக்கிறது என் பிள்ளையே. கடமையை செய்தால் வெற்றி எப்பொழுதும் உன் வசமாகும். கடமைக்கு எதையுமே செய்தால் தோல்விதான் உன்னை வந்து தழுவும். எனவே எதற்குமே மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. கடினமான வாழ்க்கை என்று கலங்காதே. எனக்கு மட்டும் கடினமான வாழ்க்கை இருக்கிறதே என்று எப்பொழுதும் புலம்பாதே. அங்கேதான், அந்த கடினமான வாழ்க்கையில்தான் உன் வாழ்க்கை உயர்த்தும் சந்தர்ப்பங்கள் ஒளிந்திருக்கிறது என்பதை தீர்க்கமாக உணர்ந்து கொள். நான் சொல்வது சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பலிக்கும். என்னை சர்வ சாதாரணமாக எண்ணி விடாதே. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உனக்கு எந்த கவலையும் வர வேண்டிய அவசியமே இல்லை. மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. ஏனென்றால் நான் தான் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறேனே. வாழ்க்கையில் சரி எது தவறு எது என தெரிந்து வாழ கற்றுக்கொள். இதே நிலையில் நீ இருந்தால் உன்னுடைய மூளை, உன்னுடைய சிந்தனை எல்லாம் உன்னை தவறான வழியில் அழைத்து சென்றுவிடும். உனக்கு துணையாக எப்பொழுதும் நான் இருக்கிறேன். எல்லா சூழ்நிலைகளில் பாதையை பற்றி பயம் கொள்ளாதே. நல்லதை நினைத்துக்கொள், நல்லதை செய். எல்லாம் உனக்கு நல்ல விதமாகவே அமையும், நல்ல விதமாகவே முடியும். நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே. அடுத்தவர்களால் ஒருபோதும் நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை உனக்கு காட்டிக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் நீயோ வெகுளியாக, ஏமாளியாக இருந்து கொண்டுதான் இருக்கிறாய். போனது போகட்டும், விட்டுவிடு. உன்னுடைய அப்பாவி குணத்தை முற்றிலும் விட்டுவிடு. தைரியமாக சுதாரிப்போடு இருக்க பழகு. உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் உன்னை போல் நல்லவர்களாகவே இருப்பார்கள் என்று எப்பொழுதும் நம்பிவிடாதே. காலங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும். காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் பொழுது உனக்கிருக்கும் சோதனைகளும் கஷ்டங்களும் மட்டும் மாறாமல் அப்படியே உன்னிடம் நிரந்தரமாக இருந்து விடுமா என்ன? நீ ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். ஆனந்தம் என்பதை நீ உணர்ந்து கொள்வதற்காகத்தான் அனைத்தையும் நான் செய்து கொண்டே இருக்கிறேன். ஆனந்தம் மனமகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது அல்லவா வருகிறது என்பதை நீ புரிந்து கொள்வதற்காகத்தான் உன்னை மகிழ்ச்சியோடு இருக்கும்படி நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். மன மகிழ்ச்சி எப்பொழுது வருகிறது தெரியுமா? உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகுதானே வருகிறது. இது உனக்கு புரிகிறதா? அதனால் உனது கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாக வைத்துக் கொள்ளவே நான் முயன்று கொண்டிருக்கிறேன். அதற்கான வேலைகளை மட்டுமே நான் செய்து கொண்டிருக்கிறேன். எனவே கவலைகளையெல்லாம் மறந்துவிட்டு என் மடியில் சந்தோஷமாக இரு. நான் உனக்கு உன் தாயாக, தகப்பனாக, அனைத்துமாக இருந்து உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் எப்பொழுதும் செய்து கொண்டே இருப்பேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? எது வந்தாலும் கடந்து போக கற்றுக்கொள். உன்னை குறை கூறுபவர்கள், உன்னை ஏளனமாக பேசுபவர்கள், உன்னை வசைப்பாடுபவர்கள் அனைவருமே உத்தமர்களாக இருக்கவே முடியாது. எல்லோரிடமும் ஏதோ ஒரு குறை இருந்துதான் ஆக வேண்டும். எனவே மற்றவர்கள் கூறுவதை கேட்டு உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் நீயே வருத்தப்பட்டு உன்னையும் வருத்தப்படுத்தி உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு ஆளாக்காதே.
யார் என்ன சொன்னாலும் உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு எது திருப்தியாக இருக்கிறதோ அதை மட்டும் தைரியமாக நம்பிக்கையோடு செய்து கொண்டே இரு. உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைத்து காட்டுகிறேன். நான் இருக்கும் பொழுது தேவையில்லாமல் பயம் கொள்ளாதே, பயப்படாதே, கடந்து வா. அனைத்தையும் கடந்து சென்று கொண்டே இரு. இறைவன் தனக்கு பிடித்தவர்களிடமே அதிகமாக சோதனைகளையும் பொறுப்புகளையும் கொடுத்து அதன் மூலம் அவர்கள் மனதை பக்குவப்படுத்தி நிதானப்படுத்தி வாழ்க்கையில் எப்படி வெற்றியடையலாம் என்ற சூட்சமத்தை சொல்லிக் கொடுப்பதுதான் இறைவனின் வேலையாகவே இருக்கிறது. அப்படி உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். உன் வாழ்க்கையில் சோதனை வருகிறதே என்று நினைத்து விடாதே. போராட்டங்கள் மட்டுமே சூழ்ந்து இருக்கிறதே என்று வருத்தமும் கொள்ளாதே. உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் அத்தனை பிரச்சனைகளும், நீ எதிர்கொள்ளும் அத்தனை போராட்டங்களும் நீ வெற்றியடைவதற்கான சூட்சம வழியாகத்தான் இருக்கும் என்பதை தீர்க்கமாக நம்பு. அப்படி நீ இருந்து பார்த்தால் உன்னுடைய தடைகள் தடங்கல்கள் எல்லாமே வெற்றி படிகட்டுகளாக மாறும். அந்த படிகட்டில் நீ தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடும் உன்னுடைய ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கலாம். வெற்றி என்னும் மகுடத்தை கூடிய விரைவில் சூடலாம். எது வந்தாலும் எது நிகழ்ந்தாலும் எப்பொழுதுமே உன் முகத்தில் ஒரு புன்னகையோடு இரு. என்ன சாயிநாதரை, தோல்வி வந்துவிட்டாலும் புன்னகையாக இருக்க சொல்கிறீர்களே? சொல்வது சுலபம்தான், ஆனால் செய்வது மிக மிக கடினம் என்றுதானே உன்னுடைய கேள்வியாக இருக்கிறது. உன் கண்களை பார்த்தாலே எனக்கு நன்றாகவே புரிகிறது உன்னுடைய கேள்வி என்ன, உன்னுடைய எண்ணம் என்ன, உன் மனதில் என்ன சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது நீ சொல்லாமலேயே நான் புரிந்து கொள்வேன் என் பிள்ளையே. என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விட்டாயா? கடினம்தான். தோல்வி வந்தாலோ கஷ்டமான சூழ்நிலை வந்தாலோ முகத்தில் புன்னகையை வைத்திருப்பது கடினம்தான், சற்று கடினம்தான். ஆனால் சற்று முயன்று பார். உன்னுடைய வாழ்க்கையினான மாற்றத்தை நீயே கண்குளிர காண்பாய். வாழ்க்கைக்கான மாற்றத்தை நீயே நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று அதிசயத்தோடும் அற்புதத்தோடும் நிச்சயமாக காண்பாய். ஒன்றை மட்டும் உறுதியாக நம்பு, உன் சாயப்பாவை மீறி எதுவுமே நடக்காது, நடக்கவும் முடியாது, உன்னை நெருங்கவும் முடியாது. எது வந்தாலும் அது என்னிடம் அனுமதி பெற்ற பெண்பே உன்னிடம் வந்து சரணடையும், உன்னிடம் வந்து சேரும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. என் பிள்ளைக்கு என்ன தேவை, என் பிள்ளைக்கு எதை கொடுத்தால் மகிழும், என் பிள்ளை வாழ்க்கைக்கு எதை கொடுத்தால் வாழ்வு சிறக்கும் என்பதை நான் சிந்தித்து சிந்தித்து உன் வாழ்க்கையில் உன்னை நடைபயிற்சி கொண்டிருக்கிறேன். வாழ்க்கையில் நீ அனுபவித்த வேதனை, துயரம், எல்லையோர் இக்கட்டான நிலைமையும் வேறு யாராவது அனுபவித்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய். மற்றவர்களுக்கு தேவை என்று வருபவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு. தர்மங்களில் தலையாயது உதவிதான். தேவைப்படுபவர்களுக்கு உதவுவது. அவர்களின் உதவியற்ற நிலைமையை பார்த்து ஏளனம் மட்டும் செய்து விடாதே, சந்தோஷமும் பட்டுக்கொள்ளாதே. இப்படி செய்தால், மற்றவர்களின் மனதை காயப்படுத்தினால் அது உனக்கே பிரச்சனையாக முடிந்துவிடும். உன் பிரச்சனை எதுவானாலும், உன்னுடைய சோதனை எதுவானாலும் அதில் அனைத்திற்குமே ஒரு தீர்வு இருக்கிறது. தீர்வே இல்லாத பிரச்சனையை இறைவன் உருவாக்குவதே இல்லை. தீர்வில்லாத பிரச்சனை இருக்குமானால் அது ஒரு பிரச்சனையே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அனைத்திற்கும் தீர்வு என்னிடம் இருக்கிறது. என்னிடம் இருக்கும் பொழுது நீ எங்கோ தேடி அலைந்து கொண்டே இருந்தால் நான் என்னதான் செய்ய முடியும் பிள்ளையே? நம்பிக்கையோடு பரிபூர்வமாக நம்பு. உன்னுடைய நம்பிக்கை, பொறுமை, பக்தி அனைத்துமே முழு மனதாக இருக்கட்டும் என் மீது. நான் உனக்கு எப்பொழுதுமே வழித்துணையாக, பக்க பலமாக எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருப்பேன். எவ்வளவு வசதியாக வாழ்கிறோம் என்பதல்ல வாழ்க்கை, எப்படி மகிழ்ச்சியாக வாழ்கிறோம் என்பதில் இருக்கு அழகிய வாழ்க்கை. எதிர்பார்ப்புக்கும் ஏமாற்றத்திற்கும் இடைப்பட்ட சுவாரஸ்யமான சம்பவங்களை
வாழ்க்கை. நீ எதிர்பார்க்காமல் இருந்தாலே ஏமாற்றத்தை முற்றிலுமாக தவிர்த்து விடலாம். எதிர்பார்த்து கொண்டே இருக்காதே. அப்பொழுதுதான் நீ எதிர்பார்ப்பது கிடைக்கவில்லை என்றால் மிகப்பெரிய ஏமாற்றமாக முடிந்துவிடும். எது நடந்தாலும் நடப்பது நடக்கட்டும், போவது போவட்டும், வருவது வரட்டும் என்று இருந்து பார். ஏமாற்றமே உன் வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. நடப்பது அனைத்துமே அப்பாவின் கட்டளைப்படிதான் நடக்கிறது, அப்பாவின் திட்டப்படிதான் நடக்கிறது என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து கொள். எப்பொழுதுமே மற்றவர்களோடு அன்பாக இரு. அன்பு காட்டாத மனமும் எதிலும் சமரசம் செய்து கொள்ளாத குணமும் கொண்ட எந்த ஒரு நபராலும் வாழ்வில் இனிமையை உணரவே முடியாது. அன்பினால் மட்டுமே உணர்வுகள் செழிக்கும், சமரசத்தினால் மட்டுமே உறவுகள் நிலைக்கும். இதுதான் வாழ்க்கையின் சாராம்சம். இதை உணர்ந்து செயல்பட்டால் மட்டுமே வாழ்வு இனிமையாகும். உன் வாழ்க்கையை நான் இனிமையாக்குவேன். சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு. எப்பொழுதுமே தர்மத்தின்படி செல். எது வந்தாலும் தவறான பாதையில் மட்டும் செல்லாதே. நான் உனக்கு துணையாக இருப்பேன். 8 திக்கிலும் இருந்து என்னுடைய கைகள் எப்பொழுதுமே உனக்கு ஆசீர்வாதம் செய்து கொண்டே இருக்கும். நீ எதிர்பார்ப்பதை விட அழகாக உனக்கு மாற்றியமைக்க உன் சாயப்பா முடிவு செய்துவிட்டேன். இனி நான் நினைப்பது எல்லாமே உனக்கு நடக்கும். சாதகமாக நடக்கும், சர்வ நிச்சயமாக நடக்கும். இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்தம் உன் வாழ்வில் ஆரம்பமாக போகிறது. அப்படியே உன்னுடைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போகும் நிலைமை வரும். எல்லா துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ வாழப்போகும் அந்த அருமையான வாழ்க்கை உனக்காக காத்திருக்கிறது. சாயப்பா மேல் அதீத நம்பிக்கையும் அதீத பக்தியும் அதீத அன்பும் வருகிறது என்றால் உங்களுடைய கர்மாக்களும் பாவங்களும் விலகி சென்று கொண்டே இருக்கிறது என்பதை புரிந்து கொள். நீ செல்லும் பாதையில் கல்லோ முள்ளோ பூவோ நெருப்போ எது இருந்தால் என்ன? உன் பின்னால் வருவது யார் என்பதை நீ உணராத வரை உனக்கு கஷ்டம் இருந்து கொண்டுதான் இருக்கும். உன் பின்னால் வருவது யார் என்று நீ உணர்ந்து கொண்டாலே போதும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கான அடியாகத்தான் இருக்கும். உன் வாழ்க்கையை வெற்றி அடைவதற்கான அடியாகத்தான் இருக்கும். உன்னுடைய மனதில் பயம் இருந்தால் தைரியமாக அதே இடத்தில் நின்று திரும்பிப்பார். உன்னருகில் நான் தான் வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ உணர்வாய். அப்பொழுது உன் மனதில் இருக்கும் பயம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றி பாதையாகவே அமையும். நம்பிக்கையோடு நீ எடுத்து வைக்கலாம் ஒவ்வொரு அடியையும். கலங்காதே, நான் இருக்கிறேன் எப்பொழுதும் உன் அருகிலேயே. மற்றவர்கள் உன்னை ஏளனமாக பேசினாலோ அவமானப்படு அவர்களுக்கு எங்கே எப்பொழுது பதில் சொல்ல வேண்டுமோ, அவர்களுக்கான பதிலை எப்படி தர வேண்டுமோ அதை நான் செய்வேன். உனக்காக அதை நான் செய்வேன். காத்திரு, பொறுமையாக காத்திரு. உனக்கான நாள் வரும் வரை பொறுமையாக காத்து கொண்டே இரு. கலங்காதே, வருத்தப்படாதே. உன்னுடைய வேதனையையும் ரணங்களையும் கஷ்டங்களையும் தூக்கி எறிந்துவிடு. நான் உன் அருகிலேயே வந்து கொண்டிருக்கிறேன். உன் வேதனைக்கு மருந்தாக நான் எப்பொழுதும் இருப்பேன். காத்திரு, பொறுமையாக காத்திரு. உனக்கான நாள் வரும் வரை பொறுமையாக காத்திரு. ஒருவர் எவ்வளவு வேதனைப்பட்டு கொண்டிருந்தாலும் எவ்வளவு துன்பப்பட்டு கொண்டிருந்தாலும் என் சமாதியில் எப்பொழுது கால் வைக்கிறார்களோ அவர்களுடைய பாதை எப்பொழுதும் மகிழ்ச்சியான பாதையாக மாறும் நேரம் வந்துவிட்டது என்றுதான் அர்த்தம். என்னை நெருங்கிவிட்டாய் அல்லவா? இனி உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டமோ ரணங்களையோ வேதனைகளையோ நீ தாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் உன்னுடைய அனைத்தையும் பார்த்து கொள்ளும் பொறுப்பு உன் சாயப்பாவுடையது.
உன்னுடைய அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் பொறுப்பையும் நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். நீ சந்தோஷப்பட்டாலோ வேதனைப்பட்டாலோ அனைத்திற்கும் சாட்சியாக நான் இருக்கிறேன். உனக்கு தர வேண்டியதை அள்ளி அள்ளி கொடுக்கவே உன் சாயப்பா இருக்கிறேன். எனவே எதை நினைத்தும் பயப்படாதே. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேரும். அதை உன்னிடம் கொடுக்கும் வேலையை உன் சாயப்பா நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். உனக்கு தேவையானது அனைத்தையும் நான் உனக்கு தருவதற்காகவே இருக்கிறேன். காலத்தின் கட்டாயம் நான் உன் தந்தையாக, உன் குருவாக, உன் தாயாக, அனைத்துமாக உன் அருகில் இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே என் பிள்ளையே. அதே போல நீ என்னுடைய பிள்ளையாக, என்னுடைய குழந்தையாக, என்னுடைய பொக்கிஷமாக, என்னுடைய பக்தனாக கிடைத்தது நான் செய்த அதிர்ஷ்டமே.